Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகளுக்கு சேதம். நாட்டின் பொருளாதார நெருக்கடியே அரசியல் நெருக்கடிக்கு காரணம் என கேடி லால்காந்த தெரிவிப்பு. சிரியாவில் தொடரும் அரசியல் போராட்டங்களால் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் நேற்று வீசிய பலத்த காற்றினால் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 2 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக இடர்முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறினார். நேற்று காலை வீசிய பலத்த காற்றினால் அத்தனகல்ல பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இடர்முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளை முன்னெடுப்பதற்காக இடர்முகாமைத்துவ அதிகாரிகளை அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கூறினார். வேறு பகுதிகளில் எந்தவித பாரிய அளவிலான சேதமும் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றிரவு வீசிய காற்றுடன் கூடிய மழை காரணமாக நுவரெலியாவின் சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. நேற்றிரவு நிலவிய காற்றுடனான மழை காரணமாக நுவரெலியா காமினி வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு அமைந்துள்ள கட்டடத்திற்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் பாடசாலை கட்டடத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. මේකෙත් මං කියන්න නගින්න අමාරු මෙතන කරන්ට් කම්බියක් තියෙනවා අර පැත්තට යන්නේ பாடசாலை வளாகத்தில் காணப்படும் இவ்வாறான அபாயகரமான மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு பாடசாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை நுவரெலியா சாந்திபுர வீதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரதேசத்தின் மின் விநியோகத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று காலை 9 மணி வரையும் மரத்தை அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதேவேளை நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. நீர்கொழும்பு, களப்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமையினையே அவதானிக்க முடிந்தது. நாட்டின் உள்ளக மற்றும் கடற்பரப்புகளில் இன்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இலங்கையிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய காலநிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமு, மத்திய, தெற்கு மற்றும் புத்தளம், குர்நாகல் மாவட்டங்களிலும் மழை காணப்படும். சில இடங்களில் அதிகளவான மழைவீழ்ச்சி கூட காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்மேற்கு பருவப்பயிற்சி காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் பலத்த காற்று வீசும். கடல் பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலியான அம்பாந்தோட்ட வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் ஏனைய ஆழ்கடல் பகுதிகளில் சாதாரண மழை காணப்படும். கடல் பிராந்திய காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது மன்னார் வளைகுடா முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசத்தில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்கள் இன்று கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நகரத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் பொருளாதார நெருக்கடியே அரசியல் நெருக்கடிக்கு காரணம் என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் கேடி லால்காந்த தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். அரசாங்கம் தற்போது செல்லும் பயணத்தில் ஊடகங்களை ஒடுக்குவதற்கும் ஊடகங்களை கைப்பற்றுவதற்கும் தயக்கம் காட்டுவதில்லை. சமூகத்தில் உள்ள பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் பிரதிபலிப்பு ஊடகங்கள் வாயிலாக வெளிவருகின்றது. அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் ஊடகங்களை தமது விருப்பத்திற்கு ஏற்ப கையாள்வதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் முதல் அனைத்து அரசியல் நெருக்கடிகளும் ஒரே இடத்திலிருந்தே ஆரம்பித்துள்ளன. நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி உள்ளது. அதுவே இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாகும். ඒ හේතුව තමයි රට
රට තුළ දැවැන්ත ආර්ථික අර්බුදයක් තිබෙනවා. ආර්ථිකය ஜாதிக ஹெல உரிமைய பிரதிநிதிகளுக்கும் இலங்கை முஸ்லிம் பேரவை பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வது தொடர்பில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டமூலம் தொடர்பில் ஜாதிக ஹெல உரிமைய இலங்கை முஸ்லிம் பேரவை பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வது தொடர்பில் நாம் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை முன்வைத்தோம். 13வது அரசியலமைப்பு திருத்தம் மாகாண சபை முறைமையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் இலங்கையில் உள்ள பல்வேறு இனக்குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் நாம் கலந்துரையாடி வருகிறோம். இதனூடாக அனைத்து இனக்குழுக்களுக்கும் இடையே இது தொடர்பான பலமான விவாதம் இடம்பெறும் என்று நாம் நம்புகிறோம். மாகாண சபைகள் நிறுவப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் விவாதம் நடத்தும் வாய்ப்பு எமக்கு கிடைக்கவில்லை. இந்த கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் எமக்கு வழங்கப்பட்டது. நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பில் முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் புத்திஜீவிகள், அதனுடன் தொடர்பட்டுள்ள வடக்கு கிழக்கு முஸ்லிம் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி முஸ்லிம் மக்களின் கருத்தை வெளியிட நாம் எண்ணியுள்ளோம். கிழக்கிழங்கையின் புகழ்மிகு திருத்தலமான மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. ராமாயண இதிகாச வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றுள்ளமை சிறப்பம்சமாகும். மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த 3ஆம் தேதி ஆரம்பமாகின. கும்பாபிஷேக தினமான நேற்று அதிகாலை முதல் விசேடையாக பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக கிரியைகள் யாவும் புகழ்பூத்த சிவாச்சாரிய பெருமக்களால் ஆகம விதிப்படி நடத்தி வைக்கப்பட்டன. பிரதான கும்பங்கள் வீதி உலா வருவதை தொடர்ந்து மாமாங்கா பிள்ளையாருக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சப்ததள ராஜகோபுரம் அமிர்தகளி மாமாங்கா பிள்ளையார் ஆலயத்திற்கு மேலும் அழகு சேர்க்கிறது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து எதிர்வரும் ஜூலை 26ஆம் தேதி வரை மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மதுகம மற்றும் அலுத்கம ஆகிய பகுதிகளில் பயணத்தை ஆரம்பிக்கும் தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். உரிய நடைமுறைக்கு மாறாக 4 போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். மதுகம பஸ் தரிப்பிடத்திலிருந்து புறப்படும் பஸ்களும் அலுத்கம பஸ் தரிப்பிடத்திலிருந்து புறப்படும் பஸ்களும் இன்று முற்பகல் முதல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் தன்னிச்சையாக போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றமையே இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் அலுத்கம மற்றும் அவித்தாவ பஸ் தரிப்பிடங்களில் இருந்து சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேல் மாகாண போக்குவரத்து அமைச்சர் உபாலி கொடிகாரவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பஸ் உரிமையாளர்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்படும் என கூறினார். கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தினால் 204 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 160 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த சந்தேக நபர்களிடமிருந்து 20 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இதேவேளை கஞ்சா போதைப் பொருள் தொடர்பிலும் 58 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 120 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. இந்த வருடத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகள் மூலம் 200க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப் பொருள் தொடர்பில் கைதானவர்களிடமிருந்து 26,60,000 ரூபாய் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிடுகிறது. யாழ தேசிய சரணாலயத்தில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செய்கை புத்தள போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது. யாழ தேசிய சரணாலயத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 3 ஏக்கர் கஞ்சா செய்கை நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது. இந்த செய்கையில் ஈடுபட்ட 3 விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது வெட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை கஞ்சாவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வெள்ளவாய நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அம்பாறை மலையடி குளத்தில் மூழ்கி உயிரிழந்தவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை எங்குராணி மலையடி குளத்தில் நேற்று மாலை 4:30 அளவில் 4 குளிக்கச் சென்றிருந்தனர். இவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதுடன் நேற்றிரவு வரை அவரை கண்டுபிடிக்க முடியாது போயிருந்தது. ஒலிவில் கடற்படை சுழியோடிகளால் இன்று காலை 9:30 அளவில் காணாமல் போனவர்களின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அம்பாறையைச் சேர்ந்த 21 வயதான இளைஞனின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன் கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் தீர்மானமிக்கதொரு போட்டியில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று களமிறங்க உள்ளன. ஐசிசி சாம்பியன் கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் ஏ பிரிவில் போட்டியிடும் இலங்கை அணிக்கு இன்றைய போட்டி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது. இன்றைய போட்டியில் இலங்கை தோல்வி அடையும் பட்சத்தில் இலங்கையின் அரையிறுதிக்கான வாய்ப்பு கேள்விக்குறியாகும். இதேவேளை தனது முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற இங்கிலாந்து இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு தகுதி பெறும். Yeah, we might have to rethink our strategies a little bit on these. ஆடுகளத்தை பரிசோதித்த பின்னர் நாம் தீர்மானத்தை மேற்கொள்வோம். எதிரணிக்கு சவால் விடுக்கும் வகையில் நாம் சிறந்த தீர்மானங்களை எடுப்போம். பந்து வீச்சாளர்களுக்கும் துடுப்பாட்டக்காரர்களுக்கும் பாரிய பொறுப்புள்ளது. நடுவரிசை துடுப்பாட்ட வீரர்கள் மாத்திரமின்றி முதல் 7 துடுப்பாட்ட வீரர்களுக்கும் இந்த பொறுப்புள்ளது. Try and take them on. But it depends on the conditions, to be honest, because on this wicket I doubt it. இலங்கை அணியில் எந்தவித முக்கிய மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இங்கிலாந்து தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் 2 சுழல் பந்து வீச்சாளர்களை அணியில் இணைத்துக் கொள்ள எண்ணியுள்ளதாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை அணி தலைவர் கூறியுள்ளார். அவ்வாறு மாற்றம் ஏற்படுமாயின் அணியில் ரங்கன ஹெரத் மற்றும் சசிந்திர சேனநாயக்க இணைத்துக் கொள்ளப்படலாம். துடுப்பாட்டக்காரர்கள் தமது பொறுப்பை செவ்வரை நிறைவேற்றினால் இங்கிலாந்து அணி விடுக்கும் சவாலை எதிர்கொள்ள முடியும் என்று மெத்தியூஸ் சுட்டிக்காட்டினார். மகள ஜெயபரதன், தினேஷ் சந்திமால் மற்றும் என்ஜெலோ மெத்தியூஸ் இன்றைய போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடுவார்கள் என்று இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்றுநர் ஆவணத்தப்பத்து கூறுகின்றார். இங்கிலாந்து அணியிலும் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் உபாதையிலிருந்து குணமடைந்த சுழல்பந்து வீச்சாளர் கிரம் ஸ்வான் இன்றைய போட்டிக்கு பெயரிடப்பட்டுள்ளார். இதேவேளை வகப்பந்து வீச்சர் லசித் மலிங்க தொடர்பில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தலைவர் அலிஸ்டியா குக் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். Yeah, when he watches that again, Brendan McCullum, he'd been disappointed with him. But what's worse, they got 4 runs out of it. அந்த தகவல்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.